விஜே அர்ச்சனா அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்ப வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளும் நான் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். நான் வந்துட்டு ஒரு பீக்ல இருந்த டைம்ல தான் வந்துட்டு, நான் டெலிவரிக்காக நான் கொஞ்சம் பிரேக் விட்டிருந்தேன். குழந்தை பொறந்துட்டு நான் திரும்ப குழந்தைய நான் பெத்துட்டு, அதுக்கப்புறம் நான் திரும்ப இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரக்குள்ள நான் ஒரு ஃப்ரெஷரா தான் நான் வந்தேன். அங்க நான் வந்து என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருந்தது. விஜய் டிவில "நம்ம வீட்டு கல்யாணம்" அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிய நான் யோசனை பண்ணி தான் வந்து எனக்கு குடுத்தாங்க. ஏதோ ஒரு ஃப்ரெஷர் கிட்ட குடுக்குற மாரி தான் ரொம்ப யோசிச்சு தான் என்கிட்ட வந்து குடுத்தாங்க. பட் ஆனா, நான் போனது வந்துட்டு நான் பீக்ல இருந்த ஒரு இதில தான் நான் போனது. பட் ஆனா, என்கிட்ட வந்து யோசிச்சு தான் அந்த ஒரு நிகழ்ச்சிய குடுத்தாங்க. அதில ஒரு 126 எபிசோட் வரைக்கும் நல்லபடியா வெற்றிகரமா நான் வந்து கொண்டு போனேன். அதேபோல கலக்கப்போவது சாம்பியன்ஸ்ல வந்துட்டு நான் ஒரு கண்டஸ்டன்ட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் அதே நிகழ்ச்சியில நான் ஜட்ஜா வந்து என்ன வந்து நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லைஃப்ல ப்ரூவ் பண்ற மாதிரி நான் பிக் பாஸ்ல வந்துட்டு நான் கலந்துக்கிட்டேன். அங்க வந்துட்டு நம்ம உண்மையா வெளிப்படையா இருந்தா போதும்னு சொன்னேன். பட் ஆனா, அதுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்ல. அதில எனக்கு ஒரு பயங்கர ஒரு இது. பட் ஆனா, அது ஒரு கோவிட் டைம். நிகழ்ச்சிகள் எல்லாம் ஷட் டவுன் ஆயிடுச்சு. டெலிவிஷன் எல்லாம் ஷட் டவுன் ஆயிடுச்சு. நான் பொழப்புக்கு வேற என்ன செய்வேன்? காசுக்கு வேற என்ன செய்வேன்? நான் என் ஃபேமிலிய காப்பாத்தணும். ஸோ, நான் வந்து திரும்ப, 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 திரும்ப நான் வந்துட்டு போராடிக்கிட்டு பேக் டூ தி வொர்க், பேக் டூ தி ஃபார்ம், பேக் டூ தி ஃபார்ம்னு வந்துட்டு நான் போய்க்கிட்டே தான் இருந்தேன். நான் வந்து உட்காந்து அழுதுட்டேன் அப்படின்னா, என்னால வந்து வந்துட்டுருக்க முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் திரும்பவும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அந்த ஒரு நிகழ்ச்சிய வந்து நான் வந்து டேக் ஓவர் பண்ணேன். அந்த அந்த டைம்ல வந்துட்டு டெலி அவார்ட்ல த பெஸ்ட் நிகழ்ச்சின்ற அவார்டும் வந்து அது வாங்குச்சு. ஸோ இந்த மாதிரி பல இடத்துல வந்து நான் திரும்ப திரும்ப போராடி என்ன ப்ரூவ் பண்ணி நான் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கேன் அந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.